வணக்கம். முந்தைய காணொளியில் யுஜிசி நெட் தேர்வுக்கான தமிழ் தாள் 2 1995 ஆண்டு வினாத்தாள் மற்றும் விடைகள் சில பார்த்தோம். இன்று மீதமுள்ள சில வினாக்களுக்கு விடைகளை பார்ப்போம். முதல் வினா, நின்றசீர் நெடுமாறன் என்னும் பாண்டிய மன்னனின் மனைவி பெயர் மங்கையர்க்கரசியார். நின்றசீர் நெடுமாறன் என்னும் பாண்டிய மன்னனின் மனைவி பெயர் மங்கையர்க்கரசியார். மங்கையர்க்கரசியார் 63 நாயன்மார்களுள் ஒருவர் ஆவார். இவர் சோழ நாட்டு மன்னன் மகள். பாண்டிய நாட்டு நின்றசீர் நெடுமாறனுக்கு மணமுடித்து கொடுக்கப்பட்டவர். திருஞான சம்பந்தரை பாண்டிய நாட்டிற்கு வரவழைத்து சைவம் தழைத்தோங்க செய்தவர். பாண்டிய நாட்டில் சைவம் தழைத்தோங்க செய்தவர் மங்கையர்க்கரசியார். மங்கையர்க்கரசியார் நின்றசீர் நெடுமாறனின் மனைவியும் ஆவார். 63 நாயன்மார்களில் ஒருவரும் ஆவார். இதில் கேட்கப்பட்டுள்ள இன்னொன்று, திலகவதியார் என்பவர் 63 நாயன்மார்களுள் முதல் மூவருள் ஒருவரான திருநாவுக்கரசரின் தமக்கையார் ஆவார். செம்பியன் மாதேவி என்பவர் சோழ மன்னன் கண்டராதித்தனின் மனைவி ஆவார். திருச்சிக்கு அருகில் உள்ள உய்யக்கொண்டான் திருமலை என்னும் ஊரில் உச்சிவேநாதர் கோயில் கல்வெட்டு இவரை பற்றிய செய்தி குறிப்பு உள்ளது. அடுத்த வினா, தை நீராடல் என்னும் நிகழ்ச்சியை பற்றி சித்தரிக்கும் நூல். தை நீராடல் என்னும் நிகழ்ச்சியை பற்றி சித்தரிக்கும் நூல் கலித்தொகை ஆகும். தை நீராடல் என்பது பெண்கள் தை மாதத்தில் அதிகாலையில் எழுந்து குளிர்ந்த நீர்நிலைகள் நீராடி வழிபடுவதை குறிக்கும். மணிமேகலையில் இந்திர விழா பற்றிய செய்தி கூறப்படுகிறது. சங்க காலத்திலேயே தை நீராடல் என்னும் நிகழ்வு இருந்துள்ளது. அதற்கான குறிப்பு சங்க இலக்கியமான கலித்தொகையில் காணப்படுகிறது. இரட்டை காப்பியமான மணிமேகலையில் இந்திர விழா பற்றி செய்தி கூறப்படுகிறது. அடுத்த வினா, விடியுமா என்ற சிறுகதை எழுதியவர். கூப்பா, சேது அம்மாள், மௌனி, ராமாமிர்தம், ராஜகோபாலன் இவர்களில் யார் என்று கேட்டுள்ளார்கள். விடியுமா என்ற சிறுகதை எழுதியவர். சரியான பதில் கூப்பா ராஜகோபாலன். கூப்பா ராஜகோபாலன் பற்றி நெட் தேர்வுகளில் அடிக்கடி கேட்கப்படுகின்றன. அவருடைய சிறுகதைகள் சிலவற்றை பார்ப்போம். உபாசனை, பயணம், கனகாம்பரம், விடியுமா, காணாமலே காதல், மீப்பந்தம், ஆத்ம சிந்தனை, திரை சிறிது, வெளிச்சம், நூறினிசா இவையெல்லாம் கூப்பாராவின் சிறுகதைகள். மேலும் ஒருமுறை, உபாசனை, பயணம், கனகாம்பரம், விடியுமா, காணாமலே காதல், மீப்பந்தம், ஆத்ம சிந்தனை, திரை சிறிது, வெளிச்சம், நூறினிசா போன்றன கூப்பாராவின் சிறுகதைகள். அதேபோல் மௌனியின் சிறுகதைகள் பற்றியும் யுஜிசி நெட் தேர்வுகளில் கேட்கப்படுகின்றன. அவற்றுள் சிலவற்றையும் பார்ப்போம். ஏன், மாறுதல், அழியாச்சுடர், குடும்பத்தேர், காதல் பித்து, கொஞ்ச தூரம், மிதவை, பிரபஞ்ச கானம், நினைவுப்பாதை, சாகாவரம், மாறாட்டம், குடைநிழல், சுடரடி, தவறு, மணக்கோலம், கனவு, நொண்டி, பிறவி இருள், பொருத்தம் இவையெல்லாம் மௌனியின் சிறுகதைகள் ஆகும். மௌனியின் சிறுகதைகளை மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன். ஏன், மாறுதல், அழியாச்சுடர், குடும்பத்தேர், காதல் பித்து, கொஞ்ச தூரம், மிதவை, பிரபஞ்ச கானம், நினைவுப்பாதை, சாகாவரம், மாறாட்டம், குடைநிழல், சுடரடி, தவறு, மணக்கோலம், கனவு, நொண்டி, பிறவி இருள், பொருத்தம் போன்றன. லாசா ராமாமிர்தம் இவருடைய சிறுகதைகள் பற்றியும் நெட் தேர்வுகளில் கேட்கப்படுகின்றன. அதனால் இவருடைய சிறுகதைகள் சிலவற்றையும் இங்கு பார்ப்போம். ஜனனி, இதயங்கள், பச்சை கனவு, பார்க்கடல், அலைகள், தயா,
அஞ்சலி, அவனி, மீனாட்சி, உத்தராயணம், சிந்தாநதி, சிந்தாமணி, நான், லலிதா இவையெல்லாம் லாசா ராமாமிர்தம் சிறுகதைகள் ஆகும். லாசா ராமாமிர்தம், மௌனி, கூப்பாரா போன்றவர்களின் படைப்புகள் அடிக்கடி நெட் தேர்வுகளில் கேட்கக்கூடிய ஒன்றாகும். அடுத்த வினா, கொங்குதேர் வாழ்க்கை என்னும் திறனாய்வு நூலை எழுதியவர். கொங்குதேர் வாழ்க்கை என்னும் திறனாய்வு நூல் எழுதியவர் மு. வரதராசனார். மு. வரதராசனாரால் கொங்குதேர் வாழ்க்கை என்னும் திறனாய்வு நூல் இயற்றப்பட்டது. அடுத்த வினா, ஒரு நாள் என்னும் நாவலின் ஆசிரியர். ஒரு நாள் என்னும் நாவலின் ஆசிரியர் கா.நா. சுப்பிரமணியம். ஒரு நாள் என்னும் நாவலின் ஆசிரியர் கா.நா. சுப்பிரமணியம். அடுத்த வினா, திருவருணை களம்பகத்தின் ஆசிரியர். திருவருணை களம்பகத்தின் ஆசிரியர் சைவ எல்லப்ப நாவலர். திருவருணை களம்பகத்தின் ஆசிரியர் சைவ எல்லப்ப நாவலர். அடுத்த வினா, தலபுராணங்கள் பாடுவதில் வல்லவர். மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. மீனாட்சி சுந்தரம் பிள்ளை தலபுராணங்கள் பாடுவதில் வல்லவர் ஆவார். அடுத்த வினா, தமிழரசி குறவஞ்சி என்னும் நூலை இயற்றியவர். தமிழரசி குறவஞ்சி என்னும் நூலை இயற்றியவர் வரத நஞ்சைய பிள்ளை. வரத நஞ்சைய பிள்ளையால் தமிழரசி குறவஞ்சி என்னும் நூல் இயற்றப்பட்டது. அடுத்த வினா, அபிராமி அந்தாதி என்னும் நூலை இயற்றியவர் அபிராமி பட்டர். அபிராமி பட்டரால் அபிராமி அந்தாதி என்னும் நூல் இயற்றப்பட்டது. குறவரும் ஏற அஞ்சு மலை. இத்தொடரில் குறவரும் என்ற சொல்லில் உள்ள உயர்வு சிறப்புண்மை. ஏனென்றால் அப்படிப்பட்ட சிறப்பான மலை, குறவர் கூட ஏற முடியாத அளவு உயர்ந்த மலை என்று சிறப்பாக கூறப்படுகிறது. அதனால் இது உயர்வு சிறப்புண்மை. குறவர்கள் எளிதாக மலை மீது ஏறி விடுவார்கள். அவர்கள் கூட ஏற அஞ்சு மலை என்று அம்மலையை சிறப்பித்து கூறுவதால் இது உயர்வு சிறப்புண்மை என்று கூறப்படுகிறது. அடுத்த வினா, மதிமுகம். மதிமுகம் என்பது உவமைத் தொகையா, அன்மொழித் தொகையா, உருவகமா என்று கேட்கப்பட்டுள்ளது. மதிமுகம் என்பது உவமைத் தொகை. அடுத்த வினா, எட்டாம் வேற்றுமைக்கு வேறு பெயர். 8 வேற்றுமைகளில் எட்டாம் வேற்றுமைக்கு வேறு பெயர் விளி வேற்றுமை. விளி வேற்றுமை என்பது அழைத்தல், அழைத்தல் பொருளில் வரக்கூடியது. எட்டாம் வேற்றுமை விளி வேற்றுமை. அடுத்த வினா, கங்கை கொண்ட சோழபுரத்தை உருவாக்கிய மன்னன். முதலாம் ராஜேந்திரன். முதலாம் ராஜேந்திரனால் தான் கங்கை கொண்ட சோழபுரம் உருவாக்கப்பட்டது. அடுத்த வினா, கோசர் என்னும் இனத்தார் யார்? போர் வீரர்களா, நீதி வழங்குவதில் புகழ் பெற்றவர்களா, உழவர்குடி பெருமக்களா, கலைஞர்களா என்று கேட்கப்பட்டுள்ளது. கோசர் என்னும் இனத்தார் நீதி வழங்குவதில் புகழ் பெற்றவர் என்பதுதான் சரியான பதில். கோசர் என்பவர் நீதி வழங்குவதில் புகழ் பெற்றவர். அடுத்த வினா, ரசிகமணி என அழைக்கப்படுபவர் யார்? ரசிகமணி என்று அழைக்கப்படுபவர் டி.கே. சிதம்பரநாத முதலியார். ரசிகமணி என அழைக்கப்படுபவர் டி.கே. சிதம்பரநாத முதலியார். ரசிகமுறை திறனாய்வுக்கும் வழிவகுத்தவர் இவர்தான். இவர் பேச்சிலும் எழுத்திலும் ரசனையோடு செய்யக்கூடியவர். அதனால் இவருக்கு ரசிகமணி என்ற பெயர் ஏற்பட்டது. ரசிகமணி என்று அழைக்கப்படுவர் கே. சிதம்பரநாத முதலியார். அடுத்தது, தமிழ் சுடர்மணிகள் என்னும் நூலின் ஆசிரியர் எஸ். வையாபுரி பிள்ளை. தமிழ் சுடர்மணிகள் என்னும் நூலின் ஆசிரியர் எஸ். வையாபுரி பிள்ளை. அடுத்த வினா, தமிழ் தாத்தா சாமிநாத ஐயர் பிறந்த ஊர்.
தமிழ் தாத்தா என்று போற்றப்படும் சாமிநாத ஐயர் பிறந்த ஊர் உத்தமதானபுரம். இந்த வினாவும் நெட் தேர்வில் அடிக்கடி கேட்கப்படுகிறது. தமிழ் தாத்தா சாமிநாத ஐயர் பிறந்த ஊர் உத்தமதானபுரம். அடுத்ததாக நரிவிருத்தம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? நரிவிருத்தம் பாடியவர் திருத்தக்க தேவர். இவர் சீவக சிந்தாமணியும் பாடியவர். ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்றான சீவக சிந்தாமணியையும் இயற்றியவர் இவர்தான். நரிவிருத்தத்தில் நிலையாமையை பற்றி கூறியுள்ளார். தமிழில் விருத்தப்பாவால் காப்பியம் இயற்ற முடியும் என்பதை முதலில் மெய்ப்பித்தவர் திருத்தக்க தேவர்தான். இதனால் இவருக்கு விருத்தப்பாவிற்கு ஒரு திருத்தக்க தேவர் என்ற சிறப்பு பெயரும் உண்டு. அடுத்த வினா, நபிகள் நாயகம் பேரில் மெஞ்ஞான சிந்து பாடியவர் முஹைதீன் புலவர். நபிகள் நாயகம் பெயரில் மெஞ்ஞான சிந்து பாடியவர் முஹைதீன் புலவர். நன்றி. மேலும் உள்ள வினாக்கள் 1995ஆம் ஆண்டிற்குரிய மீதமுள்ள வினாக்கள் பற்றி அடுத்த காணொளியில் நாம் காண்போம். நன்றி.